அமெரிக்கா தாக்குதல்களை நிறுத்தி இருக்கிற காரணத்தினால் தாங்களும் வளைகுடா நாடுகள் மீதான பதிலடி தாக்குதல்களை நிறுத்துவதாக இன்றைக்கு ஈரானும் அறிவித்திருக்கிறது. இப்படியான சூழல்ல உண்மையிலேயே தான் யுத்தத்தை நிறுத்தியதற்கான காரணத்தை இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஓப்பனாகவே சொல்லி இருக்கிறார். அமெரிக்காவினுடைய ஆயுத பற்றாக்குறை உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் ஈரான் மீது மேலதிக தாக்குதல்களை நடத்த நான் விரும்பவில்லை என்றே சொல்லி இருக்கிறார். ஹொர்முஸ் நீர்வழி பாதையில ஈரானுடைய எச்சரிக்கைகளை தொடர்ந்து எச்சரிக்கையை கேட்காமல் பயணித்த ஒரு கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகளுக்கு மத்தியில் இன்றைய நாள் அல் ஜசீரா ஒரு முக்கியமான பேட்டியை ஒளிபரப்ப இருக்கிறது. அதனுடைய முன்னோட்ட காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் மத்திய கிழக்கிலே என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற பல முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறார். அதற்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய காரணம்தான் ரொம்ப ஏளனமாகவும் நகைப்புக்குரியதாகவும் சர்வதேச மட்டத்திலே பார்க்கப்படுகிற அதே நேரம் அமெரிக்கா தாக்குதல்களை நிறுத்தி இருக்கிற காரணத்தினால் தாங்களும் வளைகுடா நாடுகள் மீதான பதிலடி தாக்குதல்களை நிறுத்துவதாக இன்றைக்கு ஈரானும் அறிவித்திருக்கிறது. இப்படியான சூழல்ல இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில் இஸ்ரேலுக்குள்ள நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் சர்வதேச செய்திகளில் இடம் பிடித்திருக்கிறது. அது என்ன ஆர்ப்பாட்டம் என்று சொன்னா, பாலஸ்தீனர்கள் மீதான தொடர் தாக்குதல்களையும் பாலஸ்தீனத்தில் இராணுவம் ஆட்சி செலுத்துவதையும் எதிர்த்தும் அதே நேரம் வெஸ்ட் பேங்க் பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலம் பகுதிகளில் இஸ்ரேலை சேர்ந்த யூதர்கள் சென்று அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு தொடர் அழுத்தம் கொடுப்பதையும் அதே போன்று அங்கு வன்முறையில் ஈடுபடுவதையும் கண்டித்து தான் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ்ல இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்த பல பேரையும் இன்றைக்கு கைது செய்கிற காட்சிகளை இஸ்ரேலிய காவல்துறை வெளியிட்டிருக்கிறார்கள். இதே நேரம் இந்த செயல்பாடுகளுக்கு மேற்கு நாடுகள், பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளே கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இடத்துல நம்ம புரிய வேண்டிய ஒரு விவகாரம் என்னன்னு கேட்டா, இஸ்ரேலுக்குள்ளும் நெஞ்சில் ஈரமுள்ள ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். காசா அப்பாவிகள் மீதான தாக்குதலை எதிர்க்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை காட்டும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமான செய்தியாக பல ஊடகங்களும் இந்த செய்தியை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைய நாளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு இடமளிப்பதற்காக யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்காவினுடைய தூதர் மைக் வால்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஆனால் உண்மை இதுவல்ல என்பது இரண்டாவது விவகாரம். மைக் வால்டருடைய அறிவிப்பு இன்றைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜர்னல், நியூயார்க் டைம்ஸ் உள்ளிட்ட பல ஊடகங்களிலும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகளுக்கு சிறிது இடம் கொடுத்திருக்கிறார். முதலில் ராஜதந்திரத்தை அவர் விரும்புகிறார். ராஜதந்திரம் ஒத்துவராத நேரத்தில் தான் அவர் சண்டைக்கு விரும்புகிறார் என்று சொல்லி இன்றைக்கு அவருடைய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் தெஹ்ரான் வாஷிங்டன் பேச்சுவார்த்தைகளுடைய தன்மை குறித்து மேலதிக விவரங்கள் எதையுமே மைக் வால்டர் தெரிவிக்காத நிலையில தான் இந்த சண்டை நிறுத்தம் ஓரளவுக்கு நம்ம பார்க்கிற மாதிரி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நேற்று இரவு எந்த தாக்குதல்களையும் ஈரான் மேல அமெரிக்கா நடத்தி இருக்கவும் இல்லை, ஈரானும் அமெரிக்காவினுடைய நிலைகள் மேல தாக்குதல்களை நடத்தவும் இல்லை. இந்த சூழலில் தான் இந்த மைக் வால்டருடைய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும், மைக்குக்கு முன்னாடி நின்னாருன்னா அவருடைய மூளை ஆஃப் ஆகிரும். அந்த அடிப்படையில் எதையெல்லாம் நினைக்கிறாரோ அதையெல்லாம் சொல்லிடுவார். உண்மையிலேயே தான் யுத்தத்தை நிறுத்தியதற்கான காரணத்தை இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஓப்பனாகவே சொல்லி இருக்கிறார். அமெரிக்காவினுடைய ஆயுத பற்றாக்குறை உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் ஈரான் மீது மேலதிக தாக்குதல்களை நடத்த நான் விரும்பவில்லை என்றே சொல்லி இருக்கிறார். நம்முடைய வீடியோவில் 2 நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்காவினுடைய பென்டகனுடைய அதிகாரி வெளியிட்டிருந்த செய்திகளை நம்ம சுட்டிக்காட்டியிருந்தோம். அமெரிக்கா ஈரான் மீது தொடுத்திருந்த இந்த யுத்தத்தினால அமெரிக்காவினுடைய ஆயுத கையிருப்பு
பாதிக்கு பாதி குறைந்து விட்டது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள்ல பாதி மொத்தமாக குறைஞ்சிருச்சு, இன்னும் பாதி ஆயுதங்கள் தான் அவங்ககிட்ட இருக்குது என்கிற நிலையில அதையும் அவங்க தாக்குதலுக்கு பயன்படுத்த விரும்பல. காரணம் என்னன்னு கேட்டா, ஆல்ரெடி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த யுத்தத்தில் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் தைவானை சைனா தாக்கலாம் என்கிற ஒரு அச்சம் இருக்கிறது. தைவான் மேல சீனா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா அந்த தாக்குதலுக்கு முகம் கொடுப்பதற்கு அமெரிக்காவால் முடியாமல் போய்விடும். இது இரண்டாவது பிரச்சனை. எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டா, அரபு நாடுகள் மேல ஈரான் தொடர் தாக்குதல்களை நடத்துகிறது. அந்த தாக்குதல்களை அவர்களால் தடுக்க முடியாமல் இருக்குது. ஏன்னா டிஃபென்சிவ் வெப்பன் அவங்ககிட்ட மொத்தமாகவே குறைந்திருக்கக்கூடிய செய்திகள் தொடர்ந்து வெளியாகி வருது. அந்த நேரத்தில் தான் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல, மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வெளியில பேசுறதா சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய மைண்ட் வாய்ஸை வெளியில பேசியிருக்கிறாரு. ஆயுத பற்றாக்குறை தான் நாங்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதை குறைப்பதற்கான அல்லது நிறுத்துவதற்கான அடிப்படை காரணம் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். எனவே ஆயுத பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது, ஈரான் மீண்டும் மீண்டும் யுத்தத்திலே ஜெயித்திருக்கிறது என்பதை இந்த செய்திகள் காட்டுவதை நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் 2 இரவுகளாக அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் இல்லாத நிலையில் வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதல்களை நாங்கள் நிறுத்துகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி இருக்கிறாங்க. வாஷிங்டன் ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்தி இருக்கிறது. அதே போன்று ஈரான் வாஷிங்டனுடைய தளங்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்தி இருக்கிறது. தொடர்ந்தும் எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் பதிலடி தாக்குதல்களை வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்கள் மேல நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லி இன்றைக்கு IRGC விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய நாளில் ஹொர்முஸ் நீர்வழி பாதையில் ஈரானுடைய எச்சரிக்கைகளை தொடர்ந்து எச்சரிக்கையை கேட்காமல் பயணித்த ஒரு கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தியை பொறுத்தவரையில் குறித்த கப்பல் ஈரானுடைய பேச்சை கேட்காமல் பயணித்துக் கொண்டே இருந்ததாகவும், நீங்க பேச்சை கேட்காம போனா நாங்க அட்டாக் பண்ணுவோம்னு அவங்க எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. ஆனாலும் ஈரான் அவர்கள் மீது தொடர்ந்து உடனடியாக அட்டாக் பண்ணவே இல்லை. இந்த கப்பலுடைய வெடிப்புக்கான காரணம் என்னன்னு கேட்டால், அந்த கப்பல் பயணித்த பாதையில் ஈரான் ஆல்ரெடி வைத்திருந்த கடல் கன்னிவெடிகள் இருந்த காரணத்தினால கடல் கன்னிவெடிகளில் சிக்கித்தான் இந்த தாக்குதலுக்கு கப்பல் உண்டாகி இருக்கிறது. எனவே கடல் கன்னிவெடிகளில் சிக்கிய 2வது கப்பலாக இந்த கப்பலை பார்க்க முடியும். அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் பலவிடுத்தம் இந்த செய்திகளை சொன்னாலும் அமெரிக்காவை நம்பி சில கப்பல்கள் பயணிக்கிற போது இந்த ஆபத்தான சூழ்நிலையை அந்த கப்பல்கள் சந்திக்கிறார்கள் என்கிற வகையில் தான் இன்றைக்கு இந்த சம்பவமும் நடைபெற்றிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே ஈரான் கடல் கன்னி வெடிகளை வைத்திருக்கிறோம் என்று சொல்லுவது வெறும் வார்த்தை ஜாலம் அல்ல, பேச்சுக்கு சொல்லவில்லை, உண்மையாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான 2வது ஆதாரமாக இந்த கப்பல் இன்றைக்கு கன்னி வெடிகளில் சிக்கி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி அமைந்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான சூழல்ல தான் இன்றைய நாளும் ஹவுத்திகள் யமன்ல இருந்து சவுதி அரேபியாவினுடைய தளங்களை நோக்கி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். சவுதி அரேபியாவும் யமன்ல ஹவுத்திகளுடைய நிலைகளை நோக்கி தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகளுக்கு மத்தியில் துருக்கியினுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆளில்லா விமானத்தை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஹூத்தி படைப்பிரிவினர் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த துருக்கியினுடைய ஆளில்லா விமானங்களை பொறுத்தவரையில் துருக்கி விமானத்தை கொடுத்து ஹூத்திகளுக்கு அட்டாக் பண்ணுங்கன்னு கொடுக்குறாங்கன்ற அர்த்தம் கிடையாது. துருக்கியில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானங்களை ஆல்ரெடி சவுதி அரேபியா வாங்கி கொண்டிருக்கிறது. துருக்கிக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில மிலிட்டரி அக்ரிமெண்ட் இருக்கிற அடிப்படையில் அவங்க ஆயுத விற்பனை செய்கிறார்கள். உலகத்தில் இந்த ட்ரோன் உற்பத்தியில் முன்னணியில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஈரான் எவ்வளவு முன்னணியில் இருக்குதோ அதே அளவுக்கு துருக்கியும் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதையும் தாண்டி துருக்கி நேட்டோ நாடுகளில் மிக முக்கியமான பவர் கொண்ட ஒரு நாடாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் துருக்கிட்ட இருந்து பல நாடுகளும் ஆயுதங்களை வாங்குறாங்க. சவுதி அரேபியாவும் ஆயுதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த ஒரு ஆளில்லா விமானத்தை தான் இன்றைக்கு யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகளுக்கு மத்தியில் இன்றைய நாள் அல் ஜசீரா ஒரு முக்கியமான பேட்டியை ஒளிபரப்ப இருக்கிறது. அதனுடைய முன்னோட்ட காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. முதல் தடவையாக சிரியாவினுடைய அதிபர் அகமது அல் ஷாரா
ஊடகம் ஒன்றிற்கு வெளிப்படையாக பேட்டி அளிக்க இருக்கிறார். அது அல் ஜசீராவுக்கான பேட்டி. அகமது அல் ஷாராவினுடைய பேட்டியினுடைய மிக முக்கியமான பகுதிகள் அடங்கிய முன்னோட்ட காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அந்த முன்னோட்ட காட்சிகள் தொடர்பாக அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய பிரேக்கிங் நியூஸ்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, இஸ்ரேலோடு ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்வதற்கு சிரியா பல நாடுகளோடும் பேசி வருகிறது என்கிறார் அகமது அல் ஷாரா. அகமது அல் ஷாரா யாருங்கிறது நமக்கு தெரியும். ஆல்ரெடி இவர் ISIS பயங்கரவாத குழுவோடு இருந்தவர். இவருடைய தலைக்கு பல மில்லியன் அமெரிக்க டாலர்களை அமெரிக்கா அறிவிச்சிருந்தது. பின்னாட்கள் ISல இருந்து பிரிஞ்சவர் தனியான ஒரு படைப்பு HTC என்கிற ஒரு படைப்பிரிவை உண்டாக்கினார். அந்த படைப்பிரிவு தான் சிரியாவுக்குள்ள பஷர் அல் அசாதினுடைய ஆட்சியை கவிழ்த்து ஆட்சியை பிடிச்சாங்க. அதற்கு பல நாடுகளும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பின்னாட்கள் அமெரிக்கா அவர் மீது விடுத்திருந்த தடை, அதே போன்று சிரியா மேல விதிக்கப்பட்டிருந்த எல்லா தடைகளையும் நீக்கி இருக்கிறார்கள். அகமது அல் ஷாராவுடைய ஆட்சி தற்போது சிரியாவில் நடைபெற்று வருகிறது. அவங்க பாராளுமன்றத்தையும் மீள அமைத்திருக்கக்கூடிய சூழல்ல முதல் தடவையாக அவர் ஊடகங்களுக்கு பேட்டியை கொடுக்கிறார். கொடுக்கிற நேரத்திலே அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் சிரியாவினுடைய கோலான் குன்றுகள் பகுதிகளை எல்லாம் கைப்பற்றி இருக்கிறது என்று கேட்கும்போது, இஸ்ரேலோட நீங்க ஏன் சண்டைக்கு போகல என்கிற கேள்விக்கு, நாங்கள் இஸ்ரேலோடு தற்போதைய நிலையில் ஒரு சண்டையை பிடிப்பதற்கு விரும்பவில்லை, இஸ்ரேலோட ஒரு ஒப்பந்தத்துக்கு போறதுக்கு தான் விரும்புகிறோம். அந்த ஒப்பந்தம் எப்படி இருக்கணும்னு கேட்டா, எங்களுடைய கோலான் குன்றுகளில் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை எங்களிடமே தந்துவிட்டு இஸ்ரேல் வெளியேறுகிற விதமாக இருக்கணும். எனவே இஸ்ரேலோடு சண்டை பிடிப்பது எங்களுடைய நோக்கம் கிடையாது என்று வெளிப்படையாகவே இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் அகமது அல் ஷாரா, சிரியாவினுடைய அதிபர் என்கிற செய்திகளுக்கு மத்தியில். மேலதிகமாக லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களோடு நீங்கள் சண்டையிட இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரே. ஹிஸ்புல்லாக்களோடு மோதலில் ஈடுபடுகிற ஐடியா இருக்குதான்னு கேட்டதுக்கு, எங்களுக்கு எந்த இடத்திலும் ஹிஸ்புல்லாக்களோடு சண்டையிடுகிற ஐடியா இல்லை. ஹிஸ்புல்லாக்களோடு ஒரு இராணுவ ரீதியிலான சண்டைக்கு போறதுக்கு நாங்கள் தயார் இல்லை. ஹிஸ்புல்லாக்களை கொண்ட லெபனானுடைய பிரச்சனையை லெபனான் கவர்மெண்ட் தான் பார்த்துக்கிறணும். எனவே நாங்கள் ஹிஸ்புல்லாக்களோடு நேரடி சண்டைக்கு போறதுக்கு தயாராகவும் இல்லை. அதை தாண்டி சிரியாவுக்குள்ளேயே அகமது அல் ஷாரா எப்படி ஆட்சியை பிடித்தாரோ அவருக்கு எதிரான ஒரு ராணுவ குழுவும் அங்கே இருக்கிறாங்க, ஆயுத குழு. அந்த ஆயுத குழு தான் SDF என்கிற சிரிய ஜனநாயக படைகள். இந்த சிரியாவினுடைய ஜனநாயக படைகளோடு ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கிறது. இந்த சிரிய ஜனநாயக படைனா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, பஷர் அல் அசாதினுடைய படைகள் அவர் ஆட்சியில இருந்து கவிழ்க்கப்படும் போது அந்த ராணுவம் டிசோல் ஆயிச்சா இல்லையா, அந்த ராணுவத்தில் இருந்த பல பேரும் இந்த SDF என்கிற சிரிய ஜனநாயக படைகள்ல தான் இருக்கிறாங்க. அந்த படைப்பிரிவுகளோடும் நாங்கள் சண்டைக்கு போவதற்கு தயாரில்லை, ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்குது, அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் நாங்க யாரோடையும் சண்டைக்கு ரெடி இல்லை, நாங்க எப்படியாவது நாட்டை டெவலப் பண்ண போறோம், அமைதியாக சிரியாவை கொண்டு செல்வதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி அகமது அல் ஷாரா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைய நாள் வெளியான ஒரு முக்கியமான செய்தி தான், நேற்று இரவு பின்னேரங்களில் உக்ரைன் ஈரானுடைய ஒரு கப்பல் மேல காஸ்பியன் சீல வைத்து தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். காஸ்பியன் கடல்ல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்ல ரஷ்யாவுக்கு ஈரான்ல இருந்து கொண்டு செல்லப்பட்ட ஆயுதங்களை அடங்கிய கப்பல் மீது தான் நாங்கள் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தினோம் என்று சொல்லி உக்ரைனுடைய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வெளியிட்டிருந்த அறிவிப்புல சொல்லியிருந்தார். அவருடைய எக்ஸ் பக்கத்தில் அதை சொல்லியிருக்கிறார். ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரையில் உள்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய எதிர்ப்பை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், யுத்தத்தை வைத்தே பெஞ்சமின் நெத்தன்யாகு மாதிரி ஆட்சியை கடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருவர், அவர் எப்படியாவது இன்னும் கொஞ்ச காலத்திற்கு உக்ரைனுடைய அதிபராக இருக்க விரும்புகிறார். ஆனால் அவர் ரஷ்யாவுடனான யுத்தத்தில் படுதோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார் என்பதும் உலகத்திற்கு தெரியும். ரஷ்யா உக்ரைனுடைய 20% நிலப்பரப்புகளை கைப்பற்றி இருக்கக்கூடிய உக்ரைனுக்கான மிக பெரும் தோல்வியான இந்த நிலையில ஆல்ரெடி உக்ரைனுடைய பாதுகாப்பு அமைச்சரை இவர் பதவி நீக்கினார் என்பதற்காக கடந்த வாரம் முழுவதுமே பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருந்தது. அந்த ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட பாதுகாப்பு அமைச்சரை மீண்டும் பதவிக்கு எடுத்துட்டு அவரோட யாரு மோதிக்கிட்டு இருந்தாரோ, யாரு உக்ரைனுக்காக உக்ரைனுடைய ராணுவத்தை கொண்டு ரஷ்யாவோட சண்டை பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த பாதுகாப்பு படைப்பிரிவுகளுடைய தலைமை தளபதியை பதவி நீக்கம் செய்திருக்கிறார். இப்படி உள்நாட்டுக்குள்ளே 1000 குழப்பத்தை வச்சுக்கிட்டு காஸ்பியன் கடல்ல பயணித்த ஈரானுடைய கப்பல் மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார். ஈரான் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறது. மிக தெளிவாக எங்களை ஒரு யுத்தத்திற்கு இழுக்கிறீர்கள், உக்ரைனோடு நேரடி யுத்தத்திற்கு நாங்கள்
நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற விதமாக ஈரானுடைய அறிவிப்பை நம்ம பார்க்க முடியும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான ஒரு வீடமைப்பு திட்டத்தை இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில்ல நம்ம செஞ்சு வர்றோம். ஆல்ரெடி 5 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு விட்டது உரிய சகோதரர்களிடத்தில். அல்ஹம்துலில்லாஹ், அதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிய போதுமானவன். உங்களுடைய பொருளாதார உதவிகள், ஜக்காத்து, தான தர்மங்களை கொண்டுதான் இந்த பணிகளை நம்ம செஞ்சு வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு நிதி நிறுவனத்திடமிருந்தும் பணத்தை கொண்டு வந்து இந்த பணிகளை நம்ம பண்ணலை. யூடியூப் சேனலில் நம்ம அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதை பார்க்கிற சகோதரர்கள் செய்யக்கூடிய உதவிகள் மூலமாகத்தான் இதுவெல்லாம் நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6, 7 ஆகிய 2 வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 8வது வீடு கட்டுவதற்குரிய அடித்தளமும் போடப்பட்டிருக்கிறது. இந்த வேலைகள் முடிஞ்சதோடு அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதை இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுங்கிறத பார்க்குறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். பண உதவி செய்யக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் தரக்கூடிய பணத்திற்கான வேலை நடைபெறுகிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எனவே இந்த பணிகள் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை வந்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நட்பணிக்காக உதவி செய்வதற்கு நிறைய வலியுறுத்தல்களை சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக தான தர்மங்கள் தொடர்பான நிறைய நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டலையும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டல்களையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் ஜக்காத்து நிதிகளை பொறுத்தவரையில் ஜக்காத்து 8 கூட்டத்திற்கு நம்ம கொடுக்க முடியும். அதில் ஒரு கூட்டத்தினர் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள். அப்படியானவர்களுக்காகத்தான் இந்த வீடுகளை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிதியை பொறுத்தவரையில் நீங்கள் மிஸ்கீன்கள், ஃபக்கீர்கள், அதே போன்று முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற 3 வட்டத்துக்குள்ளேயும் இந்த மக்கள் வந்துருவாங்க. உங்கள் ஜக்காத்து பணத்தை நீங்கள் இதுக்காக தருகிற நேரத்தில் 3 சாராருக்கும் ஜக்காத்து கொடுத்த நன்மைகளும் உங்களை வந்து அடைந்து விடும். உக்ரைனை நேரடியாக ஈரானுக்கு தாக்க முடியுமான்னா கண்டிப்பாக தாக்க முடியும். ஆல்ரெடி டியாகோ கார்ஷியா மேலே ஈரான் தாக்குதல்களை நடத்தி காட்டியிருக்கிறாங்க. டியாகோ கார்ஷியா என்பது ஈரான்லேருந்து 4000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய பகுதி. எனவே டியாகோ கார்ஷியாவை தாக்கினவங்களுக்கு மாறி அப்படியே உக்ரைன் மேல அட்டாக் பண்றது கஷ்டமும் கிடையாது. உக்ரைன் மேல நேரடியாகத்தான் சண்டை பிடிக்க வேண்டும் என்கிற எந்த தேவையும் அவங்களுக்கு கிடையாது. ரஷ்யா மூலமாகவே ரஷ்யாவுக்கு மேலதிகமான ஆயுதங்களை கொடுப்பது அல்லது ரஷ்யாவோடு இணைந்து உக்ரைனை அவர்கள் தாக்குவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த அறிவிப்பும் இன்றைய நாளில் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய IRGC-னுடைய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், பிரித்தானியா தொடர்ந்தும் அமெரிக்காவுக்கு ஆயுதங்களை கொடுத்தால், பிரித்தானியா அமெரிக்கா ஈரானை தாக்குவதற்கான படைத்தளங்களை கொடுத்தால் பிரித்தானியாவை நாங்கள் பதிலடி தாக்குதல் மூலம் அழிப்போம் என்கிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். பிரிட்டன் மேலே ஈரானுக்கு தாக்குதல் நடத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடத்த முடியும். ஏன்னா ஆல்ரெடி டியாகோ கார்ஷியாங்கிறது பிரித்தானியாவினுடைய படைத்தளம். அதன் மேலே ஈரான் அட்டாக் பண்ணி காட்டிட்டாங்க. டியாகோ கார்ஷியா கீழே இருக்குது. அப்படியே மேலே திருப்பி அடித்தாங்கன்னா 4000 கிலோமீட்டர் அடுத்த பக்கமாக வெஸ்ட் பக்கம் தாக்குதல் நடத்தினாங்கன்னா பிரித்தானியா மேலே நேரடி தாக்குதலையே ஈரானால் நடத்த முடியும் என்கிற செய்திகளையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டால், அமெரிக்காவிடத்தில் ஆயுத பற்றாக்குறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ஈரான் எந்த இடத்திலும் எங்களிடத்தில் ஆயுதம் இல்லை என்று சொல்லவும் இல்லை, நாங்கள் யுத்தத்திலிருந்து பின்வாங்குறோம் என்று சொல்லவும் இல்லை. ஈரான் யுத்தத்திற்கு எப்போதும் தயாராகவே இருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே ஈரான் நிலை வலுவான நிலையாக இருக்கிறது, அமெரிக்கா பலவீனப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை வெளிப்படையாகவே நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மில் மைசின் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.